அனைவருக்கும் வணக்கம். நான் வாலியை தான் பேச வந்திருக்கேன். இருந்தாலும் ஐயா வந்து சொல்லிட்டார், வாலி பேர்பட்டவன் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அமிர்தம் எப்படி வந்ததுன்னு. அதை கடையத்துக்கு ஒரு ஆளா கடைஞ்சவன் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த வாலி. எப்படின்னு பார்த்தோன்னா, கடலும் தேவரோட அவுணர் கண்ணின்று உயரும் ஆதரத்து உருவ தேய முன் அழலும் கோளார அகடு தீவிட சுழலும் வேலையை கடையும் தோழினர். தேவர்களும் அசுர ஓரமாக நிற்க சொல்லிட்டு வாலி என்ன பண்றான்னா, வாசுகி என பாம்பையும் மந்தாராயண மாலையும் மந்தாக வைத்து தன்னோட தோல் வலிமை தீவிரம் வரையிலும் அமிர்தத்தை கடையறான் பால்கடல்ல. அது மட்டும் இல்லாம நிலனும் நீரும் நெருப்பும் காற்றும் என்று உழவையில் பூதம் நான்கும் உடைய ஆற்றலன் அலையின் வேலை போல் கிடந்த ஆழிமா மலை நின்றும் இம்மலை பாபுவன். அதாவது நிலம் நீர் காற்று சொல்லப்படுற 4 சக்திகளை ஒன்றா இணைந்தவன் வாலி. அதன் மூலம் மலை விட்டு மலை தாவும். இங்கிருந்து ஒரு மேற்பொழுதுல மலை விட்டு மலை தாவும் வல்லமை பெற்றவன் வாலி நடுவர் அவர்களே. இமைப்பொழுதுல இமைக்கும் பொழுதுல ஒரு மலை விட்டு மலை தாவும், எந்த மலையா இருந்தாலும் மலை விட்டு மலை தாவும் வல்லமை பெற்றவன் வாலி. எவர் அது மட்டும் இல்லாம ராமர் வந்து பல போர் செஞ்சிருக்கார். அப்படி செய்யும் போது அம்பு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நின்றதில்லை. ராமனுடைய அம்பு எங்கேயுமே நின்றதில்லை. நின்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் மட்டும்தான், அது வாலியுடைய முன் மட்டும்தான். அது அம்பு எப்படி என்ன பார்த்தீங்கன்னா, எடுத்து பாரிடை ஏற்றுவன் பட்சி என்று இளவல் கடித்திறனும் கழுத்தினும் தன் இரு கரங்கள் படுத்து மீ கொண்ட வாலிமை கோலொன்று வாங்கி தொடுத்து நானோடு தோளொரு ராகவன் துறந்தான். அந்த அம்பானது வேகமா போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு வலிமையும் கொண்டு வில்லத பார்த்தா இழுக்கிறான். இழுத்து பெறாரு ராமன். அந்த அம்பானை எப்படி வாலியுடைய மார்பு காயங்கள் பார்த்தீங்கன்னா, கனிகள் உள்ள தகுந்த சுலபமான கனிகள் பார்த்தீங்கன்னா வாழைப்படும். அதுல ஒரு ஊசி எப்படி இறங்குமோ அது போல இறங்குது வாலியோட மார்புல. அப்படி இறங்கினாலும் போக முடியும். ரொம்ப தூரம் மார்பு முதுகு புறம் அம்பானது வரல, அப்படியே தடுத்து கொண்டு நிற்கப்படுது ராமனுடைய அம்பு. இங்க வந்து பாருங்க, காணும் சுவை கதரையும் கணியின் கழிய சேரும் ஊசியும் சென்றது நின்றது செப்ப. சேரும் ஊசியும் சென்றது நின்றது செப்ப. நீரும் நீர் தரு நெருப்பும் வன் காற்றும் கீழ் சிறந்த பாரும் பார்வரி படைத்தவன் உரத்தை அப்பகழி. அதாவது பார்த்தீங்கன்னா ராமனுடைய அம்பானது எங்கேயுமே நின்று இருக்குன்னு, அதே போல நின்றது பார்த்தீங்கன்னா ராமனோட வாலியோட மார்பில் மட்டும்தான். வளம் போல் ஆர்படை ஏற்றுவன் அளந்தோர் வழியாழ்ந்த அத்தம்பியை அருளான். வளங்கோர் பார்வை ஏற்றுவன் உற்ற போர் வாழி கலங்கி வல்வீசை காலிலிருந்து எரிவர கடைக்கால் விலங்கல் மேலும் வேர் பரிந்தரன விழுந்தான். அப்படி அந்த அம்போடு விழும்போது எப்படி வேறானோம், ஒரு மேல்மலை எப்படி கீழே விழுமோ அது போல வீணாம். விழுந்த உடனே பார்க்கலாம், யார் நானும் தாக்குனது, தேவர்கள் தாக்குனாங்களா இல்ல அசுரர் தாக்குனாங்களா? தேவர்கள் தாக்க நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் அவனுக்கு பார்த்தா முன்னாடி வந்து தேவருக்கு அசுரர் உதவி பண்ணியிருக்கான். என்னன்னா அமிர்தத்தை கடந்தா தேவர்கள் தாக்கின வாய்ப்பு இல்லை. இல்ல சிவனோட திருப்புலமா இல்ல திருமாலுடைய சுதர்சன சப்தனமா அப்படின்னு பாக்குறான். பார்த்த உடனே அது பிடிச்சு எழுதுறான். பிடிச்சு எழுத உடனே பார்த்தீங்கன்னா ராமனுடைய அன்பு பொறித்த பெயர் பொறுத்த அம்பு இருக்கிறோம். திகைக்கிறான், ராமனா நம்மளை கொன்றது அப்படின்னு. நேமிதம் கொள்ளலோ நீலகண்டன் நெடுஞ்சூழம் ஆம் இது ஆம் கொலா அன்பு இனி குன்று உருவ ஆயிரும் நாம் இந்திரன் வஜ்ர படைக்கும் என் நடுவன் போம் என் துணை போதுமோ யார் என பொறுப்பும். அதற்கு காமிச்சவர் நடுவர் அவர்களே, தன்னை கொன்றது தேவர்களா அசுரர்களா என தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கான், அதை வெளுத்துக்கிட்டே இருக்கான். தேவர்களோட வாழ்க்கையில நான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தேவர்களுக்கு அமிர்தத்தை கடையில் கொடுத்தது யாருன்னு பார்த்தா இந்த வாலி. அந்த அம்பை பிடிங்கின உடனே ராமன் பெயர்பட்ட சின்ன இருக்கு. அப்படி திக்கு ஆச்சரியப்படுறான், ராமனா என்ன இப்படி மறைந்து நின்று கொன்றது.
சும்மா இதை கேட்கல, ராமன் எதிர வந்தானே கேட்கறான். என்னன்னா நீ பரதனுக்கு முன் பிறந்தவனா, நீதி நேர்மம் தப்பாம வாழ்ந்த தசரோட மைந்தனா அப்படின்னு யார் கேட்கறா பார்த்தீங்கன்னா வாலி ராமனை பார்த்து கேட்கறான். வாய்மை மர்மம் காத்து மண்ணுக்கு பிறந்த வல்ல சூரியவன் மைந்தனை நீ பரதன் முன் தோன்றினாலோ தீமைதான் பிறர் காத்து தான் செய்த தீங்கு அன்று ஆமோம் தாமியம் அன்றி நட்பும் கர்மம் தருவி நின்றாய். நான் செஞ்ச தப்பு என்ன, அதனால நீ ஏன் எதிர்பார்க்கப்போ என்னோட தம்பியான சுக்கிரனை பார்க்கமா நீ நிற்கிற அப்படின்னு வாலி வந்து பார்த்தா ராமனை கேட்கிறான். எப்படி பண்ணா தன்னுடைய குருதி புனல் பெருக்கட்டு ஓட இடத்துலையும் என்ன பண்ற வலிக்குது அதுவும் சொல்லல, என்னை ஏன் கொன்னீங்க, நான் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்கறான். வாலி வந்து ராமனை பார்த்து கேட்கறான். வாலி நடுவர்